சனியுடைய சொந்த வீடுகள் பார்த்தா மகரம் மற்றும் கும்பம். மகர லக்னத்துக்கு குரு 12ஆம் இடத்துக்கு அதிபதியா வர்றாரு. கும்ப லக்னத்துக்கு சனியே 12ஆம் இடத்து அதிபதியா வரதுனால கும்பத்துக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டாரு. ஏன்னா தன்னுடைய சொந்த வீடு, அதனால பெரிய அளவுக்கு தன்னுடைய லக்னக்காரர்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டாரு. அப்போ வீண் விரயங்கள் அப்படின்னு கும்பத்துக்கு பெருசா இருக்காது. இருந்தாலும் தனக்காக அதிகம் செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கும். தனக்காக அப்படின்னு சொன்னா உடம்பு பிரச்சனை ஏற்பட்டாலோ தன்னுடைய ஆடை அணிகலனுக்காக அதிகமா செலவு பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. சனி அப்படி சொன்னாலே மந்தக்காரகன், அதனால மொத்தமாவே ஒரு வேலை செஞ்சு அதுக்காக அதிக செலவு பண்ணக்கூடிய சூழல்லாம் இவங்களுக்கு ஏற்படும். எக்ஸாம் ஃபீஸ் கூட கரெக்ட் டயத்துல கட்டாம அரியர்ஸ் சேர்த்து கட்டுற மாதிரி சில சூழ்நிலை இருக்கு. அதுபோல பிரீமியம் எல்லாம் கட்டுறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டோட சேர்த்து கட்டுவாங்க. இப்படி சில வீண் விரயங்களோட தான் இவங்களுக்கு அதிகபட்சமா தூக்கம், கொஞ்சம் சோம்பேறித்தனம் எல்லாத்தையும் பொறுமையா பண்ணக்கூடிய பர்சனா இருக்கும். குருவே 12ஆம் இடத்துக்கு அதிபதியா வரதுனால சுப விரயங்கள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். கும்ப லக்னத்தை காட்டிலும் மகர லக்னக்காரர்களுக்கு சுப விரயங்கள், சேரிட்டி ஒர்க்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஆலய திருப்பணிகளுக்காக அதிகம் செலவு பண்ணுவாங்க. அன்னதானம், ஒரு